எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அவங்க ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதில் நான் ஒரு 1/4 மணி நேரம் பேசணும், ஹெல்த் டிப்ஸ் ஏதாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. நானும் ஓகே சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க நேராக. அப்போ 2 பேரில் வந்து என்னை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஷாக்காகி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ 2 பேருக்குள்ளே ஒரு மாதிரி சைலண்ட்டாக பேசிக்கிறாங்க. இவரோட ஃபேஸ் எனக்கு ஒரு அட்ராக்ஷனாக தெரியல. இவரெல்லாம் பேசி யாராவது கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிட்டு கிளம்புறேன் சார், நான் இன்னொரு நாள் வந்து மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன்னா, ஆனால் நம்ம இதை விடலாம் நிறையா கேலி கிண்டலாம் அனுபவிச்சிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயமா நினச்சி நான் அப்புறம் மனசு மாறிட்டேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய உருவம் இவ்வளோ தான். இதை போய் நான் எங்கே போய் மாற்றுறது? அதை வந்து அவங்களுக்கு பார்க்க சகிக்கலன்னு நான் என்ன பண்ண முடியும்? அது இயற்கையை கொடுத்த விஷயம். இதை போய் நான் எங்கே போய் மாற்றுறது? இதுக்கான ஒரு மேக்கப்போ ஏதோ ஒன்று போட்டேன்னா அது ஒரு போலியான முகம். என் உருவம் இவ்வளோ தான், நீ பார்த்தா பாரு, இல்லாட்டி பார்க்காட்டி போயிட்டே இரு, அவ்வளோதான். அந்த மாதிரி நினச்சி நான் விட்டுட்டேன். ஏன்னா இந்த உருவத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்கள் பயங்கரமாக இயங்குது. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், நல்ல திறமையான ஒரு விஷயங்கள், நிறைய திறமையான ஒரு மனிதர்கள் வந்து நான் பேசுகிறது பண்ணுறது எதையுமே வந்து இங்கே யாரும் கேட்குறதில்ல. அது அந்த விஷயத்தை யார் சொல்கிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் இன்றைக்கி நிறையா வீடியோஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது. அதை பார்க்கும்போதே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றுமே, அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த ஒரு ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களோட எல்லா வியாதிகளும் குணமாகும்னா நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டு ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் உண்மை மட்டும் சொல்லுங்கள். ஒரு ஜூஸை வச்சு நம்ம எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியுமா? ஆனால் அதை வந்து ஆமாம் நம்புகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் அதை வந்து லைக் பண்ணுறான், ஷேர் பண்ணுறான், கமெண்ட் பண்ணுறான். அடேங்கப்பா சூப்பர் மேடம், ஆய் மேடம்னு என்னென்னமோ போடுறான். ஏதாவது ஒரு பொய்யை வந்து சொல்கிறத வந்து அவங்க எப்படி அதாவது அவங்க அந்த டிப்ஸை ஏற்றுக்கிறாங்களான்னு தெரில. ஆனால் அவங்கள பயங்கரமாக ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து ஃபேஷனாக எடுத்துக்கிட்டு அதை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், நான் காரில் போயிட்டுருக்கேன், நான் மேக்கப் பண்ணுறேன், தலை சீவுறேன், பவுடர் பூசுகிறேன், என்னுடைய ரொட்டீன் லைஃப் இது தான், காலை சாப்பாடு இது தான், மதிய சாப்பாடு இது தான், நான் டூர் போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன், இந்த பாருங்கள் பிளேன் ஓடுது, இந்த பாருங்கள் ஆறு ஓடுது, இந்த பாருங்கள் கடல் ஓடுதுன்னு காட்டிகிட்டு இருக்க மாதிரி ரெகுலர் லைஃப்பில் அவங்க பயங்கரமாக மோட்டிவ் ஆகிடுறாங்க. வாழ்க்கையில் அதாவது அவங்க குடும்பத்தில் அவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தோடு எவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலில் தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க நிறைய பேர் ஊக்குவிக்கிறாங்க. அதனால் அவங்க எங்கேயோ போயிட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு நம்ம போக முடியாது, நமக்கு அந்த அளவுக்கான வசதியெல்லாம் கிடையாது, அதை விட்டுருங்க. ஆனால் இது வந்து ஒரு நல்லதான ஒரு விஷயமானு பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான விஷயம். இத்தனையோ திறமையான மனிதர்கள், இத்தனையோ திறமையாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே கொஞ்சம் ஊக்குவிங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிறதுனால வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த வலைத்தளங்களாகவே கெட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போயிடும். தயவு செஞ்சு ஒரு நல்ல விஷயங்களை ஊக்குவிங்க.